வெல்கம் டு ப்ராமிசிங் தமிழ் டுடே யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல் இதான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. ஸோ ஒன் பை ஒன்னா நான் என்ன பண்ண போறேன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ண போறேன். ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்கு படிக்கணும்? நீங்க ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும்னா கண்டிப்பா ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சே ஆகணும். ஜாவாஸ்கிரிப்ட்ல நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் வந்தாலும் உங்களால மற்றவங்களை காட்டிலும் அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல பேசிக் லெவல் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கான்செப்ட் ஜாவாஸ்கிரிப்டோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல நான் கவர் பண்ணியிருக்கக்கூடிய கான்செப்ட் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், செகண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், தேர்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஹிஸ்டரி, ஃபோர்த் ஜாவாஸ்கிரிப்ட் அப்ளிகேஷன்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் வீடியோவும் உங்களை உடனுக்குடனே ரீச் பண்ணி அந்த கான்செப்ட் உங்களால உடனுக்குடனே படிக்கவும் முடியும். ஓகே, வாங்க கான்செப்ட்ல போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் தான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்கிரிப்டை ரைட் பண்ண முடியும். ஸோ ஸ்கிரிப்ட்னா என்ன? இப்போ ரியல் டைம் எக்ஸாம்ல ஒரு மூவி ஸ்கிரிப்டை எடுத்துக்கலாம். ஒரு டைரக்டர் என்ன பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை ரைட் பண்ணுவார். ரைட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான கேரக்டர்ஸை ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அதை மூவியை என்ன பண்ணுவாங்க? லைவ் மேக் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டை எழுத போறோம். அதுக்கப்புறம் அதை பெர்ஃபார்ம் பண்ண வைக்க போறோம் யூசிங் வெப் ப்ரௌசர். ஸோ வெப் ப்ரௌசர் தான் அந்த ஸ்கிரிப்டை பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், கூகுள் குரோம், மொசைலா ஃபயர்பாக்ஸ், இந்த மாதிரி எந்த ப்ரௌசர்னாலும் நம்ம அந்த ஸ்கிரிப்டை பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எழுதக்கூடிய இந்த ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கும்னா சீரீஸ் ஆஃப் கமாண்ட் இருக்கும். ஸோ இந்த கமாண்டை பேஸ் பண்ணி தான் ப்ரௌசர் ஒன் பை ஒன்னா பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஓகே, ஸோ இங்க வெப் ப்ரௌசருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் புரியும்னா புரியாது. ஏன்னா நம்மளுடைய ஸ்கிரிப்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்க போகுது. அப்ப அதை நம்ம மெஷின் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் இன்டர்பிரேஷன். இந்த இன்டர்பிரேஷன் எப்ப நடக்கும்னா இங்க ப்ரோக்ராம ரன் பண்ணும் பொழுது, ஸ்கிரிப்டை ரன் பண்ணும் பொழுது இன்டர்பிரேஷன் நடந்துரும். ஓகேவா? இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் C++, இதெல்லாம் ப்ரோக்ராமிங் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல என்ன பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்றப்பதான் அந்த மிஷின் லாங்குவேஜா கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் ப்ரோக்ராம செகண்ட் ஸ்டெப்பா ரன் பண்ணுவோம். இங்க ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ல டைரக்டா ப்ரோக்ராம் ரன் ஆயிடும். ஓகேவா? ஸோ அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுற டைம்லயே மிஷின் லாங்குவேஜா கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, இந்த ஸ்கிரிப்ட் எதுக்காக நம்ம எழுதுவோம் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த வெப் டெவலப்மெண்ட்டுக்கு தான் நம்ம பயன்படுத்துறோம். அதுவும் இன்னைக்கு பரவலா பாத்தீங்கன்னா டைனமிக் வெப் அப்ளிகேஷன்ஸ் எழுதுறதுக்கு ரெடி பண்றதுக்கு இந்த ஜாவாஸ்கிரிப்ட் பயன்படுத்தப்படுது. டைனமிக் வெப் அப்ளிகேஷன் என்ன? எக்ஸாம்ல ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாமே. இப்ப பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல எடுத்தீங்கன்னா ஒரு யூசர் போயிட்டு ஒரு பிக்சர் போடுவாங்க, வீடியோ போடுவாங்க, சேட். அதுக்கப்புறம் நியூவாவும் புதுசா என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு அந்த அவங்களுடைய கண்டென்ட் என்ன ஆயிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த சேஞ்ச் அந்த வெப்சைட்ல சேஞ்சிங் நடந்துட்டே இருக்கும். கொஸ்டின், டைப்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், செகண்ட் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ இந்த ரெண்டு லாங்குவேஜையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கூகுள் குரோம் எடுத்துக்கலாம். இன்டர்நெட் ஆன்ல வச்சுக்கிறோம். ஸோ கூகுள் குரோம் ஓபன் பண்ண உடனே www.google.com அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த யூஆர்எல் கொடுத்து என்டர் பண்றேன். என்டர் பண்ண உடனே நம்மளுக்கு கூகுள் பேஜ் வரும். அந்த பேஜ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? ஒரு கூகுள் சர்ச் பாக்ஸ் இருக்கும். அண்ட் கீழே பட்டன் இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு நான் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு என்னுடைய சர்ச் கண்டென்ட்டை கொடுக்குறேன். கொடுத்துட்டு கீழே கூகுள் சர்ச்ன்ற அந்த பட்டனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே சர்வர்ல இருக்கக்கூடிய ஜாவாஸ்கிரிப்டுக்கு ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் எடுத்துட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணோம். ஓகேவா? இப்போ இதுல எது கிளைண்ட் சைடு எது சர்வர் சைடு அப்படின்றது பிரிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி யூசர் அப்படின்றது யாரு? இப்போ நான் தான் கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணேன் அண்ட் யூஆர்எல் டைப் பண்ணேன், ஜாவாஸ்கிரிப்ட் கண்டென்ட் டைப் பண்ணேன். அப்ப நான் தான் என்னது யூசர். அப்ப யூசர் இன்டராக்ட் பண்றதுக்கு தேவையான வெப் பேஜை கிரியேட் பண்றது, டிசைன் பண்றது தான் கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அப்ப இங்க எனக்காக என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா அந்த யூஆர்எல் கொடுக்கறதுக்கு பேஜ் ரெடி பண்ணாங்க. அதே மாதிரி
கூகுள் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஈஸியா ஒரு பாக்ஸ் சர்ச் பாக்ஸ் இருக்கு, கீழே பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்ப என்னுடைய வேலையை என்ன பண்றாங்க, சுலபமாக்குறாங்க, ஈஸியாக்குறாங்க. ஈஸியா என்னால பண்ண முடியுது. ஓகேவா? அப்ப இதுதான் கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங். இது பண்றதுக்கு, அதாவது யூசர் இன்டராக்ட் பண்றதுக்கு தேவையான வெப் பேஜஸ் டிசைன் பண்றதுக்கு HTML, CSS, jQuery, JavaScript இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி இந்த லாங்குவேஜஸ் பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க கூகுள் பேஜ்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் கொடுக்குறீங்க. அப்ப அந்த பேஜுக்கு டிசைனுக்கு தேவையான எல்லாமே என்னென்ன ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்களோ அது எல்லாமே உங்களால பார்க்க முடியும். ஓகேவா? ஆனா சர்வர் சைட் ஸ்கிரிப்ட்ல என்ன ப்ரோக்ராம் கோட் எழுதியிருக்காங்களோ அதை யாருமே பார்க்க முடியாது. ஓகேவா? இப்போ கிளைண்ட் சைடை பார்த்துட்டோம். சர்வர் சைடு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் போயிட்டு www.google.com நான் டைப் பண்ணி என்ட்ரு பண்ண உடனே அந்த கூகுளுடைய பேஜ், அந்த HTML பேஜ், டிசைன் பேஜ் எடுத்துட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணுது இல்லையா, அது ஒரு சர்வருடைய ஒர்க். அதே மாதிரி நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ண உடனே அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டுது பாருங்க சர்வர்ல இருந்து. அதுவும் சர்வருடைய ஒர்க். இங்க எப்படி எடுத்துட்டு வந்து காட்டுச்சு, இதுக்கு என்ன ப்ரோக்ராம் கோடு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. சோ இந்த ஒர்க்கை பண்றதுக்கு தேவையான ப்ரோக்ராம் கோடு எழுதுறதுக்காக தான் Perl, Ruby, Python, PHP இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் எல்லாமே பயன்படுத்தப்படுது. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் கிளைண்ட் சைட்லயும் பயன்படுத்தப்படுறாங்க, சர்வர் சைட்லயும் பயன்படுத்திக்கலாம். கிளைண்ட் சைடு அப்படின்னும் போது HTML இருக்கு இல்லையா, HTML உள்ள ஜாவாஸ்கிரிப்ட ஆட் பண்ணி கிளைண்ட் சைட்ல பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி நீங்க PHP இல்ல Perl, இந்த Ruby, Python இருக்கலாம், இதுக்குள்ளேயும் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஆட் பண்ணி பயன்படுத்திக்க முடியும். ஸோ ரெண்டு இடத்துலயுமே இது பயன்படுத்தப்படுது. அதனால இது ஒரு பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, உங்களுக்கு HTML நல்லா தெரியுது அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கிறது ரொம்பவே சுலபமாயிடும். தேர்ட் கொஸ்டின், ஹிஸ்டரி ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். ஜாவாஸ்கிரிப்ட ECMA ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஜாவாஸ்கிரிப்ட இன்வென்ட் பண்ணவருடைய பேர் பிரெண்டன் ஐக். 1995 இன்வென்ட் பண்றாரு. இவர் நெட்ஸ்கேப் கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ப்ரோக்ராமரா. அந்த டைம்ல அந்த நெட்ஸ்கேப் நிறுவனத்துக்காக தான் இதை இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த கண்டுபிடிக்கிற நேரத்துல ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல இந்த ஜாவா ஸ்கிரிப்டோடைய பெயர் லைவ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சாங்க. ஸோ ஒரு வெப் டெவலப்பருக்கு இந்த லைவ் ஸ்கிரிப்ட் அப்படின்றது ஒரு வெப் பேஜை டிசைன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஸோ யூசரோட இன்டராக்டிவிட்டி ஆட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இந்த லைவ் ஸ்கிரிப்ட் மூலமா. ஸோ அந்த டைம்ல எல்லாத்துக்குமே ப்ரோக்ராமரா இருந்த எல்லாத்துக்குமே ஜாவானா ரொம்ப ஃபேமஸ். அதனால என்ன பண்றாங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு நேம் கொடுத்தோம் அப்படின்னா ஜாவா தெரிஞ்ச எல்லாத்துக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட் போயிட்டு ஈஸியா ரீச் ஆயிடும், ஒரு ஃபெமிலியரான லாங்குவேஜ் ஆயிடும் சொல்லிட்டு லைவ் ஸ்கிரிப்ட் என்ன பண்றாங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. ஜாவா அந்த டைம்ல ஓன் பண்ணி வச்சிருக்கிறது யாரு, ஓனரா இருக்கிறது சன் மைக்ரோ சிஸ்டம் தான். ஸோ நெட்ஸ்கேப் ஜாவா ஸ்கிரிப்டை டெவலப் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த நேம் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, அதனால அந்த நேம் அந்த லைசன்ஸை யார் வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னா சன் மைக்ரோ சிஸ்டம் அந்த நேமுடைய லைசன்ஸை வாங்கி வச்சுக்கிறாங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் நேமோட லைசன்ஸை. அதுக்கப்புறம் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ரெண்டு ஒன்னா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வருது. எக்ஸாம்பிள் கார் இஸ் டு கார்பெட், அதாவது கார்பெட் ஒண்ணு, அந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் ஒண்ணு அப்படின்ற மாதிரி. அப்படி கிடையாது. ஓகே, இப்ப கார்பெட் இல்ல கார்னு ரெண்டு வேர்டு தான் காமனா இருக்கு. அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஜாவான்றது தான் காமனா இருக்கு, மற்றபடி ரெண்டுமே வேற. இது ஒரு ஜாவான்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. 1996 நெட்ஸ்கேப் நிறுவனமும் பிரெண்டன் ஐக்கும் ஜாவாஸ்கிரிப்ட ECMA இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ஒப்படைக்கிறாங்க. அந்த ECMAல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் கமிட்டி TC39 இந்த குழு தான் இனிமேல்
ஜாவாஸ்கிரிப்டை வந்து டெவலப் பண்ண போகுது. ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்ல நியூவா ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணனாலுமே அவங்க தான் இனிமேல் ஆட் பண்ண போறாங்க. ஓகே, இப்போ இந்த டைம்ல இந்த ஜாவாஸ்கிரிப்ட் நேமை வந்து யார் வந்து லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கா? சன் மைக்ரோ சிஸ்டம். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நேமை பயன்படுத்த கூடாது அப்படின்ட்டு நெட்ஸ்கேப் பிளஸ் இவங்களும் சொல்லிடுறாங்க, சன் மைக்ரோ சிஸ்டம். அதனால என்ன பண்றாங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்ற நேமை எடுத்துட்டு ECMA ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க சேஞ்ச் பண்ணிடுறாங்க. சேஞ்ச் பண்ணிட்டு ECMA 262 எடிஷன் 1 ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஜாவாஸ்கிரிப்ட் அந்த புக்கை வந்து என்ன பண்றாங்க, ரிலீஸ் பண்றாங்க. ஜூன் 1997 வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த டைம்ல தான் ECMA ஸ்கிரிப்ட் நேமை மாத்திடுறாங்க. பட் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றது ஆல்ரெடி ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த நேம் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு ப்ரோக்ராம் எழுதி .js போட்டு அந்த ஃபைலை சேவ் பண்றீங்கன்னா அது ECMA ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ECMA ஸ்கிரிப்ட் ரெண்டும் ஒன்று தான். ES5 ES6 இந்த ரெண்டு வெர்ஷன் வந்து ரொம்ப மோஸ்ட் பாப்புலரான வெர்ஷன். ஸோ இது எல்லா கூகுள் குரோம், மொசில்லா ஃபயர்பாக்ஸ், கூகுள் அண்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இந்த மாதிரி எல்லா ப்ரௌசர்லயுமே இந்த வெர்ஷன்ஸ் வந்து சப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு இப்போ 2022ல ES13 இந்த வெர்ஷன் வந்து வரையும் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ வெர்ஷன் அப்படின்றது ஒரு வெர்ஷன்லையும் ஒரு நியூ ஃபீச்சர் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ECMA ஸ்கிரிப்ட் அந்த நியூ ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணிட்டே வருவாங்க, ஆட் பண்ணிட்டே வருவாங்க. So fourth question, applications of JavaScript. So different field different applications வந்து JavaScript யூஸ் பண்ணி டெவலப் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வெப் டெவலப்மெண்ட் ஆர் வெப் டிசைன். கூகுள், யூடியூப், ஃபேஸ்புக், விக்கிபீடியா, யாஹூ, அமேசான், eBay, ட்விட்டர், லிங்க்டின் இந்த மாதிரி லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய வெப் பேஜஸை வந்து யூசர் இன்ட்ராக்ஷனை வந்து இப்ப இருக்க ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி கிரியேட் பண்றதுக்கு இந்த ஜாவாஸ்கிரிப்டை வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன். ஸோ ஆப். ஸோ இப்போ கூகுள் மேப் அப்படின்னு அந்த ஆப்ல நம்ம ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஆப் வந்து ஒர்க் ஆகுறது வந்து பேஸ்ட் ஆன் ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஓகே, தேர்ட் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் HTML5 இந்த ரெண்டையும் சேர்த்து கேம் டெவலப் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டவர் பில்டிங், கிராஸ் கோட், XGS இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாமே இது ரெண்டையும் சேர்த்து தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்ட், அதாவது டிஜிட்டல் ஆர்டிஸ்ட், அதாவது நம்ம பேப்பர்ல வந்து வரைவோம், அது அப்படியே வந்து நம்ம கம்ப்யூட்டர்லயோ இல்ல நம்மளுடைய மொபைல்லயோ டிரா பண்றோம் இல்லையா? அதுக்கு தேவையான அந்த டூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதை வந்து என்ன பண்றாங்க, ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்றாங்க. அது மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸ்ல இருக்கக்கூடிய ஆப் பிளஸ் மொபைல்ல இருக்கக்கூடிய சில ஆப்ஸ் கூட யூஸ் பண்றாங்க. இப்போ ஸ்மார்ட் வாட்ச் எடுத்துட்டீங்க அப்படின்னா peppl.js அப்படின்றது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க். இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த பெப்பிள் இருக்கு இல்லையா, இதுக்கே நம்ம ஒரு தேவையான அந்த வாட்ச்க்கு தேவையான ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி கொடுக்க முடியும். ஓகே, இந்த ஃப்ரேம் ஒர்க்ல போயிட்டு அதே மாதிரி நீங்க அதர் ஸ்மார்ட் வாட்ச் கூட சிம்பிள் ஜாவாஸ்கிரிப்ட் கோடு யூஸ் பண்ணி ஆப்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும்.